குறைக்கும் எளிய வழிமுறைகள். இன்றைய காலத்தில் உடல் எடையை குறைப்பது எளிதான ஒன்றுதான். ஆனால் நிரந்தரமாக உடல் எடையை குறைப்பது என்பதுதான் கடினமான வேலை. ஏனெனில் தற்போதைய நவீன டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை தினமும் பின்பற்றுவதன் மூலம் தற்காலிகமாக உடல் எடையை வேகமாக குறைக்கலாமே தவிர அவற்றை நிறுத்தினால் மீண்டும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே உடல் எடையை குறைக்க நினைத்தால் இயற்கை வழிகளை, குறிப்பாக பக்க விளைவுகள் இல்லாத வழிகளை பின்பற்ற வேண்டும். பொதுவாக நிரந்தரமாக உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் போது அதன் பலன் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடாது. அதற்கு சற்று பொறுமை காக்க வேண்டும். இந்த வீடியோவில் உடல் எடையை குறைக்க சில எளிய வழிமுறைகளை கொடுத்துள்ளோம். இவற்றை தினமும் பின்பற்றி வந்தால் உடல் எடை குறைவதை நீங்களே காணலாம். எலுமிச்சை மற்றும் தேன். இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு வழிதான். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் உடல் எடை குறைவதை நீங்களே காணலாம். கேரட் மற்றும் மோர். தினமும் மோரில் கேரட்டை அரைத்து கலந்து குடித்து வந்தால் உடல் எடை குறைவதை நன்கு காணலாம். பப்பாளிக்காய். பப்பாளிக்காயை பருப்புடன் சேர்த்து அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வர அதுவும் உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கும். மிளகுத்தூள். உடல் எடையை குறைக்க நினைக்கும் போது காய்கறிகள் சேர்க்கப்பட்ட சூப் செய்து குடிப்பது நல்லது. அப்படி சூப் செய்து குடிக்கும் போது அதில் மிளகுத்தூளை சிறிது சேர்த்தால் சூப்பின் மணமும் சுவையும் அதிகரிக்கும் என்பதோடு உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளும் கரையும். காய்கறி சூப். உடல் எடையை வேகமாக குறைக்க நினைத்தால் 2 அல்லது 3 மாதங்களுக்கு தினமும் இரவில் காய்கறி சூப்பு செய்து குடித்து வாருங்கள். இதனால் உங்கள் உடலில் கொழுப்புகள் சேர்வது கட்டுப்படுத்தப்படும். துளசி பானம். 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1/4 டீஸ்பூன் துளசியை சேர்த்து அத்துடன் தேன் கலந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி செய்வதால் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்பட்டு வெளியேற்றப்படும். எலுமிச்சை மற்றும் உப்பு. தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வர உடல் எடை குறையும். பூண்டு பால். 4 அல்லது 5 பூண்டு பற்களை 1 டம்ளர் பாலில் போட்டு பாதியாக சுண்டும் வரையில் கொதிக்க வைத்து பூண்டை பாலுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். இதில் உள்ள பூண்டு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். மாட்டுப்பால். தினமும் வெதுவெதுப்பான மாட்டுப்பாலில் தேன் கலந்து குடித்து வர உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும். புடலங்காய். புடலங்காயை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் அது உங்கள் எடையை குறைக்க உதவும். என்ன நேயர்களே, நான் சொன்னதுல ஏதாவது ஒரு வழிமுறைகளை நீங்க தொடர்ந்து பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். மீண்டும் ஒரு நல்ல தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்து